இந்தியால முதலீடு செய்யணும் அப்படின்னு நினைக்கும்போது தங்கம் ஏன் அதுல ஒரு முக்கியமான பங்கா இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். தங்கம் இப்ப கடந்த 1.5 வருஷமா பயங்கரமா ஏறி இருக்கு. இதுக்கு முன்னாடி தங்கம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு அப்படின்னு பார்க்கலாம். டாலர்லயும் பார்க்கலாம், ரூபாயிலையும் பார்க்கலாம். 1970கள்ல இப்ப நடந்த மாதிரி ஒரு பீக் வந்து அப்ப நடந்திருக்கு. டாலர் மதிப்பிலேயே கோல்டு வந்து 31% கிட்ட ஏறி இருக்கு. ஆனா ரூபாய் மதிப்புல 34% ஏறி இருக்கு. இதுக்கு காரணம் டாலருக்கு எகேன்ஸ்டான ரூபாவோட மதிப்பு வந்து விழுந்துட்டே இருந்துச்சு. அதனால ரூபாய் மதிப்புல டாலர் வந்து கொஞ்சம் அதிகமான ரிட்டர்ன் கொடுத்துருக்கோம். 1980கள்ல இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல கோல்டு வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்துருக்கு, -2.4%. அதே மாதிரி 90கள்லயும் -3.3% வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்தாலுமே இந்தியன் மார்க்கெட்ல 1980கள்ல 5.2%, 90கள்ல 6.4% கோல்டு வந்து பாசிட்டிவ் ரிட்டர்ன் தான் கொடுத்துருக்கு. 2000த்துல 15% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. 2010ல 7.8% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இப்ப 2020கள்ல 19.7% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல பாசிட்டிவா கொடுத்தாலும் நெகட்டிவா கொடுத்தாலும் இந்தியன் மார்க்கெட்ல கோல்டு வந்து நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்ததே கிடையாது. ஸோ அதனால கோல்டு வந்து கண்டிப்பா இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுல ஒரு குறிப்பிட்ட பங்கா இருக்கணும். அது வந்து நீங்க எந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டர் அப்படிங்கறத பொறுத்து இருக்கு. மினிமம் 30%ல இருந்து மேக்சிமம் ஒரு 50ல இருந்து 60% வரைக்கும் நீங்க கோல்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிட்டு மீதிய மத்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்ல பண்ணலாம். இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா, எப்பெல்லாம் பினான்சியல் ஸ்ட்ரெஸ் ஈவென்ட் நடக்குதோ, உதாரணத்துக்கு 2008ல நடந்த பினான்சியல் கிரைசிஸ், அது மட்டும் இல்லாம கோவிட் சுச்சுவேஷன், அப்புறம் இப்ப ரீசெண்டா நடக்கிற குளோபலா நடக்கிற வார் சுச்சுவேஷன், இது எல்லாத்துலயுமே நிப்டி நெகட்டிவ் ரிட்டர்ன் கொடுத்தாலும் கோல்டு வந்து 20%க்கு மேலான ரிட்டர்ன் கொடுத்திருக்கு. ஸோ இந்த ரெண்டு காரணங்களால தான் இந்தியால ஒருத்தவங்க ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ ரெடி பண்றோம் அப்படின்னா அதுல கோல்டு கண்டிப்பா ஒரு குறிப்பிடத்தக்க பங்கை வகிச்சுதான் ஆகணும். ஒரு குறிப்பிட்ட 2 லட்சமோ 5 லட்சமோ அட்டைன் பண்ற வரைக்கும் முழுக்க முழுக்க கோல்ட்லயே இன்வெஸ்ட் பண்றது அப்படிங்கிறதும் தப்பான விஷயம் கிடையாது. அதை அட்டைன் பண்ணதுக்கு அப்புறம் நாம வந்து வேற வேற முதலீட்டு முறைகளை ட்ரை பண்ணும்போது நமக்கு அதுல ஏதாவது ரிஸ்க் இருந்தாலும் அதுக்கு நாம பண்ண கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது ஒரு நல்ல ஹெட்ஜா இருக்கும்.